சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனா மாயாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அவ உன்னையே அவ கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவ எந்த அளவுக்கு உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிறாங்கிறத நீ ஒரு பார்டர் லைன்ல வச்சுக்கோ. அதுதான் உனக்கு முக்கியம் தானா. ஏன்னா இப்ப அடிச்ச மாதிரியே அடிக்கடி அவ உரிமை எடுத்துக்கிட்டு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருவா. யாரு இருந்தாலும் கை வைப்பா தெரியுமா. நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு தப்பு எது சரி எதுங்கிறது தெரியுமில்ல. உன்னைய இந்த வீட்டுல யாருமே அடிச்சதில்ல. ஆனா மாயா மட்டும் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சாரு குழப்பி விடுறாங்க. தனாவும் ஆமா நீ சரியா சொன்ன சாரு. முதல்ல அவ என்னை சந்தேகப்பட்டிருக்கிறா. நான் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி வந்திருக்கிறா. அதை விட பெரிய தப்பு அவ என்னை அடிச்சது. அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன்னு அவ என்னை அடிச்சா. சாருக்கும் மாயா மேல தண்ணியும் அறியாம கோவம் வர அளவுக்கு பண்ணிட்டாங்க சாரு. தெளிஞ்ச சேத்த மறுபடியும் குழப்பி விட்ட மாதிரி நல்ல தனம் குழம்பி போயிட்டாங்க. தனம் மாயா மேல கோவமா இருக்கிறத பார்த்துட்டு அப்படி வாடி என் செல்ல குட்டின்னு நினைக்கிறாங்க சாரு. தனம் இப்படியே இதை வளர விடாத. மாயா கிட்ட இதை பத்தி நீ பேசியே ஆகணும், பேசிடுங்கிறாங்க சாரு. ஆமா சாரு நீ சொல்றது சரிதான், நான் மாயா கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணுங்கிறாங்க தனம். மாயா தனியா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கார்த்தியும் தனாவும் போலீஸ்ல மாட்டியிருந்தா பெரியப்பாவோட மானம் மரியாதை எல்லாம் என்ன இருக்கும். ஆனா கொஞ்சம் வெகுளி தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எல்லாம் தெரிஞ்ச கார்த்திக் சாருக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு. இந்த வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு திட்டம் ஏன் போட்டாரு, எதுக்கு போட்டாரு. மாயா குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தனா கோவமா வந்து நிக்கிறாங்க. என்ன தனான்னு கேக்குறாங்க மாயா. சாரு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. உன் மேல நம்பிக்கை இல்லாம உன்னை சந்தேகப்பட்டதுக்கு தானே அவ பின்னாடி வந்திருக்கணும்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. பார்த்து வந்த மாயா உன்னை எதுக்காக அடிக்கணும், இந்த வீட்டுல உன்னை யாராவது அடிச்சிருப்பாங்களா, மாயா எப்படி உரிமை எடுத்துக்கிட்டு அடிக்கலாம். சாரு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்த தனா மாயாவை திட்டி உள்ளான்னு வந்திருக்காங்க. இந்த பக்கமா மாயா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்காளா. சரி நம்மளே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா விடு தனம், நடந்தது எல்லாம் நம்ம மறந்துடலாங்கிறாங்க. நல்ல நேரம் நானும் சீனுவும் அந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், போலீஸ் கிட்ட மாட்டிருப்பீங்க. இனிமே இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத. எதுவா இருந்தாலும் எங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கோ, நாங்களும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றோங்கிறாங்க. மாயா லவ்வர்ஸ் தான், கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான், இருந்தாலும் கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது உன்னோட கல்யாணத்தை பாதிக்கும். நான் உனக்கு அக்கா மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றதுக்கு நீ தயங்காதேன்னு மாயா ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு மாயா, உங்ககிட்ட எல்லாம் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க. லீகலா எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொடுத்து தானே ரூம் எடுத்திருந்தோம். நாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில கார்ல கிளம்பி வரதா இருந்தோம். ஆனா நீ எதுக்காக அப்படி போயிருந்தேன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. தனம் அப்படி எல்லாம் கிடையாது. ஜோடியா யார் எந்த ரூம்ல இருந்தாலும் போலீஸ்க்கு சந்தேகம்னு வந்துட்டா, அவங்க ரெய்டு வந்துட்டாங்கன்னா அவங்க சந்தேக பேர்ல கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தான் விசாரிப்பாங்கிறாங்க மாயா. நானும் சீனுவும் ரிசப்ஷன்ல தான் இருந்தோம். அவங்க எந்த கேள்வியும் கேட்காம போலீஸ் கப்பல்ஸா யார் இருந்தாலும் தூக்கணுங்கிற ஒரு மோட்டிவேட்ல தான் வந்தாங்க. அதனால தானே நாங்களும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தோங்கிறாங்க மாயா. சரி என்னை காப்பாற்றணும்னா நீ எதுக்காக என்னை அடிச்சின்னு கேட்குறாங்க. வந்ததானா சரி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. ஆனால் எதுக்காக என்னை அடிச்ச. இது வரைக்கும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட அடிச்சதில்லை. ஆனால் நேற்று வந்து நீ எப்படி என்னை அடிக்கலாம். நீ என்னைய ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. உனக்கு நான் கீழே இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாகவே. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது எங்கள் அப்பா அம்மாவை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. என்னை கண்ட்ரோல் பண்ணுறோங்கிற பேரில் எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை நீ கட்டுப்படுத்தாத. நீ அடித்தது என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. போலீஸ் என்னமோ எங்களை தான் பிடிக்க வந்த மாதிரி நீ சொன்னதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. தானோ அடிச்சான்னு சொல்றியே, நான் எதுக்காக அடிச்சேன்னு தெரியுமா. வீட்டில் போய் சொல்லிட்டு நீ ஒரு குற்றத்தில் போய் மாட்ட இருந்தியே, அந்த ஆதங்கத்தில் தான் நான் அவனை அடித்தேன். நான் பெரியவனு காட்டிக்கிறக்கும் நீ எனக்கு கீழானவனு சொல்லிக்கிறதுக்காகவெல்லாம் நான் அப்படியெல்லாம் நடந்துக்கல. தயவு செய்து என்னை புரிஞ்சுக்க தானாங்கிறாங்க மாயா. இங்க பாரு மாயா, உனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட அதிகமான அக்கறை எனக்கு இருக்கு. சரி எது தப்பு எதுங்கிறது எனக்கு தெரியும். சின்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாதேன்னு சொல்லிடுறாங்க தனா. தனா கேட்ட கேள்வியை நினைச்சு மாயா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தனாவுக்கு என்னாச்சு, அவ செஞ்ச தப்பு அவ உணர்வே இல்லையே அப்படின்னு அழுகுறாங்க. ஜானகி தோசை ஊத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தனா வராங்க. ஏய் ஹாட் பாக்ஸ்ல தோசை இருக்கு, போய் சாப்பிட்டு போங்கிறாங்க ஜானகி. அம்மா ஒரே சட்னியே தேனும் பண்ணாதம்மா, வேற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்கறாங்க தனா. சரி தனோ இருக்கிறத சாப்பிடு, நான் வேற செஞ்சு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. தானாவும் சந்தோஷமா போய் சாப்பிட உட்காராங்க. மறுபடியும் ஒரு சட்னியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆஹா இந்த மாதிரி தான் நான் சட்னி கேட்டேன், இன்னொரு தோசையை ஊத்திட்டு வா, நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்ட் சாப்பிட்டு இருக்கிறாங்க. தானோ அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. மாயாவை பார்த்ததும் தானே வெடுக்குன்னு எழுந்திரிச்சு போறாங்க. தானோ என்கிட்ட பேசாமையே போறேன்னு மாயா கேட்கறாங்க. பேசுறதுக்கு என்ன இருக்குது, யார்கிட்டயும் எல்லார்கிட்டயுமே எந்த அளவு இருக்கோ அந்த அளவோட தான் பழகணும் பேசணுங்கிறாங்க. தானோ நான் தேவையில்லாம வாய் பேசுவாங்க, கை நீட்டுவாங்க. தானோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்கறாங்க. நானா பேசல, என்னோட அனுபவம் இப்படி பேச வைக்குதுங்கிறாங்க. தானோ நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு மாயா சொல்றாங்க. நீ ஒன்னும் என்கிட்ட பேச வேண்டாம், நீ என்ன எனக்கு புரிய வைக்கவும் வேண்டாம், நீ ஒன்னும் என்கிட்ட பேச வேண்டான்ட்டு போறாங்க. தனோ தோசை கேட்டியல்ல அப்படின்னு ஜானகி வராங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு போயிட்டாங்க. மாயா நீ உட்காரு சாப்பிடு, அவ எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயாவுக்கு பரிமாறுறாங்க. மாயாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இருமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜானகி தனாவை பார்க்க போறாங்க.
தானோ ஏன் அப்படியெல்லாம் பேசின? மாயாவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? மாயா பாவம் இல்லையா? அவகிட்ட ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டு வந்த? மாயா கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துட்டியே, அவ மனசு எவ்வளோ வருத்தப்படும். அவ யாருக்காக வந்திருக்கா? நம்மள நம்பித்தானே இங்க வந்திருக்கா. மாயா மாயா மாயான்னு மாயாவை பத்தி தான் எப்பவுமே பேசுவீங்களா? உங்களுக்கு அவ தான் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்களா? என்னைய பத்தி நினைக்கவே மாட்டீங்களா? என்னைய பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? மாயாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? தானோ என்னாச்சு உனக்கு? நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டியே, ஏன் இப்படியெல்லாம் பேசுறேன்னு கேட்குறாங்க ஜானகி. இப்படியெல்லாம் பேச மாட்டேனேன்னு தானே என்னை எல்லாரும் சேர்த்து ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு கேட்குறாங்க தானோ. யார் உனக்கு என்ன செஞ்சாங்க? மாயா மேல உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? எதனால இப்படி கோவப்படுறேம்மா? அப்பா கோயில்ல பொங்கல் வச்சதுல இருந்து இன்னை வரைக்கும் அவளை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவளை எப்பவும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அவளுக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறீங்க. அப்ப நான் யாரும் இந்த வீட்டுல? மாயா மாயான்னு மாயாவுக்கு எதுவுமே வரக்கூடாது, மாயாவுக்காகவே எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. மாயாவை தலை மேல தூக்கி வச்சுக்கிறீங்க. என்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல. அப்ப நான் யாரும் அந்த வீட்டுல பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. அதனாலதான் மாயாவும் அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறா. நீங்களே எல்லாரும் யோசிக்காம என்ன ஒதுக்கி வச்சீங்கன்னா அவ என்ன நினைப்பா? அவளுக்கு கீழே தான் என்னை நினைப்பல்ல. நானே இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறேன். நானா போகல, நீங்களா என்ன விலைக்கு வைக்கிறீங்க. என் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இப்ப என்கிட்ட பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. போய் மாயாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து போய் செய்யுங்க போங்கங்கிறாங்க தானோ. தானோ இப்படி எல்லாம் பேசாத. அவ உனக்கு அக்கா, அவளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு உனக்கு என்னடா இருக்கு தானோ? அம்மா இது ஒன்றும் பொறாமை இல்லை, இது என்னோட உரிமை. அது பறி போயிட்டு இருக்கும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுங்கிறாங்க தானோ. நான் உங்க பொண்ணா இல்ல அவ உங்க பொண்ணான்னு எனக்கு தெரியலம்மா. இப்படி எல்லாம் பேசாதேன்னு ஜானகி கிட்ட வராங்க. அம்மா இதை பத்தி என்கிட்ட பேசாத போமா அப்படின்னு சொல்லிட்டு தானோ திரும்பி நினைக்கிறாங்க. ஜானகி இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது அப்படின்ட்டு வெளியில வரும்போது மாயா அங்க நிக்கிறத பார்த்துறாங்க. யாரும் சொல்லி கொடுத்தபடியே தானோ தனக்குள்ள ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு பொறாமையும் வளர்த்துக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. மாயா பார்த்துட்டு சரி இது பேசி பிரயோஜனம் இல்லைன்னு திரும்பி வராங்க. மணிவண்ணனும் சிவராமனும் நல்லா ஜாலியாக கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மாயா வராங்க. அடடே இந்த வீட்டில் கேரம் போர்டு இருக்கிறதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே, நானும் விளையாட வரலாமா அப்படின்னு மாயா கேட்குறாங்க. ஆஹா மச்சான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருச்சு, மாயா மாயா இங்க வா வந்து விளையாடுவா அப்படின்னு சிவராமன் கூப்பிடுறாங்க. மச்சான் நீங்க அவுட் ஆகிற நேரத்துக்கெல்லாம் ஆள் மாற்றி விடக்கூடாது, மாயா நீ விளையாடுறதுன்னா உனக்கு ஒரு ஜோடி வேணுமில்ல, நீ கூட்டிட்டு வாங்குறாங்க. அதுக்குள்ளேயே நாங்களும் விளையாட முடிச்சிடுறோம், வெயிட் பண்ணுன்னு மாயாவை நிற்க வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ரகுராம் வராங்க. மச்சான் வாங்க, இந்த கேரம் போர்டு சும்மா கிடந்தது, சும்மா கிடந்தா கரையை முடிச்சிருமில்ல, அதனால நாங்கள் எடுத்து போட்டு தொடச்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி மணிவண்ணன் சமாளிக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலையேங்கிறாங்க. விளக்கமெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானும் விளையாட போறேங்கிறாங்க. ரகுராம் இதை கேட்டதும் நீங்களுமா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க. அடே நீங்களுமா அட சக்கை, இனிமேல் ஆட்டம் எப்படி சூடு பிடிக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா பாதி ஆட்டத்தில் எப்படி ஆடுறதுங்கிறாங்க. அட இதெல்லாம் ஒரு ஆட்டமா, வா வா களைச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் எல்லாம் களைச்சு விட்டதுக்கு அப்புறமா மாயா நீயும் நானும் ஒரு டீம், அண்ணன் தம்பி ஒரு டீம், உக்கர் மாயா அப்படிங்கிறாங்க. ஆமா அது வேண்டாம், நானும் பெரியப்பாவும் ஒரு டீம், நீங்களும் சித்தப்பாவும் ஒரு டீம் எடுத்துக்கோங்கிறாங்க. ஐயோ அது வேண்டாம், பாதியிலேயே போறோம் சித்தப்பா டீம்ல எப்படி சேர்த்துக்கிறதுங்கிறாங்க. நல்ல பார்ட்னர் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த இடத்துக்கு தனா வராங்க. தனா வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பார்த்துட்டு சரி சரி சிவ மச்சானுக்கு பதிலாக தனா விளையாடட்டுங்கிறாங்க. தனா மனசுல நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த மாயாவை ஜெயிச்சணும்னு நினைக்கிறாங்க. வா 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 நம்ம 2 பேரும் ஒரு டீம், அவங்க 2 பேரும் ஒரு டீம், வா உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா எப்படியோ நான் தப்பிச்சேன், தனா நீ உட்காந்துக்கோ அப்படின்ட்டு சிவராமன் தப்பிச்சிட்டாரு. விளையாட்டுல ஜெயிச்சா என்ன பெட்டு கட்டலாம், பெட்டை முதல்ல சொல்லு, அப்பதானே விளையாட்டுல சுவாரஸ்யம் இருக்குங்கிறாங்க. சரி என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பெட்டா வைக்கிறேங்கிறாங்க மாயா. ஓ அப்படின்னு வசந்ததா தான் இருக்குங்கிறாங்க மணிவண்ணன். சரி நீங்க என்ன பொருளை வைக்க போறீங்கன்னு கேட்கறாங்க ரகுராம். கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம், அத்தைக்கு மீசை முளைக்காதுங்கிற மாதிரி நாங்க ஏதோ ஒரு பொருள் வைக்கத்தான் போறோம், ஆனாலும் நாங்க தானே ஜெயிக்க போறோம். ஏதோ பொருள் வைக்கிற மாதிரி நாங்களும் ஏதோ ஒண்ணு அதுக்கு ஈட வெப்பம் இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு நாம தான் எப்படியும் ஜெயிக்க போறோங்கிறாங்க. தனோ அப்படி சொல்லு மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் தனா 2 பேரும் ஒரு டீம், இந்த பக்கமா ரகுராம் மாயா ஒரு டீம். நல்லா ஜாலியாக 4 பேரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆட்டம் சூடு பிடிக்குது. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரகுராம் மாயா 2 பேரும் ஜெயிக்கிற மாதிரி முதல் ரவுண்டில் வர்றாங்க. தனாவுக்கு முகமெல்லாம் மாறுது. இதை பார்த்துட்டு மாயா விட்டு கொடுத்துட்றாங்க. தனா ஆட்டத்தில் ஜெயிக்கிறாங்க. ஆஹா நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு மணிவண்ணன் கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவோட கையில் இருந்த மோதிரத்தை ரகுராம் கையில் கொடுத்து தனாவுக்கு போட்டு விட்டுறாங்க. தனா நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு பாராட்டுறாங்க. மறுபடியும் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.